அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பத்தி நம்ம பார்க்கக்கூடியது இடுப்பு வலிக்காக குறைப்பதற்காக சில பயிற்சிகளை பார்க்க போறோம். பகுதி 2. இதுல ஒரு 3 பயிற்சி இருக்கு. அது ஒண்ணு அப்படி பார்த்துடலாம். முதல்ல இப்போ கவிழ்ந்து படுத்துட்டு பண்ண போறோம். சலபாசனா பண்ண போறோம். இந்த சலபாசனால 2 கையுமே நம்மளோட தொடைப்பகுதிக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு காலா தூக்க போறோம். முட்டி பகுதி மடக்காம அப்படியே தூக்கணும். தளர்த்திக்கலாம். சலபாசனா ஒவ்வொரு காலம் வலது கால், இடது கால், அப்புறம் 2 காலுமே சேர்த்து வச்சு பண்ணிடுவோம். இப்ப அடுத்த பயிற்சி புஜங்காசனா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே எழுந்து சஷாங்காசனா பண்ணிக்கலாம். சஷாங்காசனாடா சைல்ட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது. வஜ்ராசனில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம முன்னோக்கி குனிஞ்சிரும். இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா இந்த சலபாசனம், புஜங்காசனம் இதெல்லாம் ஒரு 9 டைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடனே இந்த சஷாங்காசனம் செஞ்சு ஆகணும். ஏன்னா அப்புறம் இடுப்பு பகுதி ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிரும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி இடுப்பு பகுதி வலிக்கும் போது இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் தாராளமா செய்யலாம். நிறைய முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா இந்த சஷாங்காசனம் செய்யணும். அப்படி நம்ம செய்யும் போது நம்மளோட நெற்றி பகுதி கீழே படலைன்னா தலைகாணி மாதிரி அது மேலே வச்சுட்டு அது மேலே கூட அப்படி படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவுமே பண்ண முடியல, எனக்கு அந்த படுத்து பண்ணுற மாதிரி பண்ண முடியல, சலபாசனம் பண்ண முடியல, புஜங்காசனம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த சஷாங்காசனம் மட்டும் பண்ணாலே போதும். இந்த சைல்ட் போஸ் பண்ணாலே போதும். ஒரு தலைகாணியை வச்சுட்டு அது மேலே நல்லா தலையை திருப்பி வச்சுட்டு ஒரு இடத்த பக்கமாக ஒரு சில நிமிடங்கள் வச்சுட்டு அதே மாதிரி வலது பக்கமாக தலையை திருப்பிட்டு ஒரு சில நிமிடங்களாக இருந்தாலும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணாலே போதும். அந்த இடுப்பு வலி நல்லாவே சரியாகும். இந்த பயிற்சிக்கெல்லாம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.